நோயற்ற உலகம் படைப்போம். அரசு மருத்துவ சேவை தொழுநோய் பிரிவின் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் துணை இயக்குனர் மருத்துவர் டி. கனிமொழி அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜனவரி 30 அப்படின்னு சொன்னோன்னே நம்மள நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்கிறத விட நம்ம எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு மகாத்மா காந்தி அவர்களோட நினைவு நாள். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அப்படின்னா, 11 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அந்த பெல்லை அடித்தோன்னே 2 நிமிடங்களுக்கு நம்ம அமைதியாக கண்மூடி நிற்க சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம பாரத தந்தை மகாத்மா காந்தி அவர்களோட இந்த நினைவு நாளில் அவரை நம்ம நினைவு கூறணும், அவருக்கு நன்றியோடு இருக்கணும், நம்ம அவரோட செஞ்ச நிறைய விஷயங்கள் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் நான் இன்ன வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு அனுபவம் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தொழுநோய் ஒழிப்பு நாள், எராடிகேஷன் ஆஃப் லெப்ரசி டே. இந்த நாளை நம்ம அனுசரிக்கும் விதமாக தொழுநோய்னா என்ன, அது எப்படி வரும், மக்களிடையே அதுக்கான விழிப்புணர்வு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற முழு விஷயத்தையுமே நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களோட துணை இயக்குனர். இவங்க அரசு தொழுநோய் பிரிவில் மருத்துவர் டி. கனிமொழி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். காந்தியடிகளின் நினைவுனால காந்தியடிகள் ஆற்றிய சேவையை கருத்தில் கொண்டு அவரை கௌரவிக்கும் விதமாக காந்தியடிகளின் நினைவு நாள் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வருஷம் கூட நமக்கு இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாமே, அதாவது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துது, நோய் கண்டறிதல் முகாம், சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் இது பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பது, கூட்டங்கள் நடத்துவது போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் நம்ம 30ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 2 வார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கடைபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் தீவிர தொழுநோய் கண்டுபிடிப்பு முகாம் நடைபெற உள்ளது. அது எப்போ இருந்து பார்த்திங்கன்னா 13 பிப்ரவரியில் ஆரம்பித்து 28 பிப்ரவரி வரைக்கும் 14 நாள் வீடு தேடி நம்ம களப்பணியாளர்கள் போவாங்க. போய் எல்லாருக்கும் தோல் பரிசோதனை பண்ணுறாங்க. தோல் பரிசோதனை பண்ணி யாருக்குன்னா இந்த தொழுநோயோட அறிகுறிகள் இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் அவங்கள மருத்துவ ஆலோசனை பெற்று தேவையான சிகிச்சை மேற்கொள்ளவும் இந்த தீவிர தொழுநோய் கண்டுபிடிப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. இதில் மெயினாக என்னென்னா, வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீடு தேடி வர களப்பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி அனைவரும் தோல் பரிசோதனை செய்து, நம்ம லெப்ரசி ஆரம்ப அறிகுறிகள் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அதை ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மேம், என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தொழுநோய் லெப்ரசி அப்படின்னா என்ன மேம்? தொழுநோய் பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால் தோலையும் நரம்பையும் பாதிக்கிற ஒரு நோய். இது மிக குறைந்த அளவில் பரவக்கூடிய நோய் தான். இந்த தொழுநோயோட நோய்க்கிருமியை 1873 ஆர்மர் ஹான்சன் என்ற ஒரு சயின்டிஸ்ட்டு தான் முதல்ல இந்த பாக்டீரியா தான் தொழுநோயை காஸ் பண்ணுது, காரணமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சார். அதனால் இந்த நோய்க்கு ஹான்சன் டிசீஸ் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. ஓகே மேம். ஸோ இப்போ இந்த நோய் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன இருக்கும்? இந்த நோயோட ஆரம்ப அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, இது ஒரு சிவந்த அல்லது வெளிர்ந்த ஒரு உணர்ச்சியற்ற தேமல். ஓகே. அந்த மாதிரி அறிகுறியை ஏற்படுத்தலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கை காலில் மறுத்து போகிறது, உணர்ச்சி குறைவாக இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, சில நேரங்களில் தோள்களில் எண்ணெய் தடவியது போன்ற பளபளப்பு, காதுகளில் முடிச்சுகள் போன்ற ஒரு தோற்றம், இதெல்லாம் இந்த நோயோட ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். ஒருத்தருக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படி அதை உறுதி செய்கிறது மேம்? இப்போ நீங்கள் சிம்டம்ஸ் சொன்னீங்க, அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க என்னதான் செய்யணும்? அதாவது ஒருத்தருக்கு நோய் இருக்குது அப்படின்றதுக்கான கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சிவந்த வெளிர்ந்த உணர்ச்சியற்ற தேமல் இருக்கும். அந்த தேமலில் உணர்ச்சியே இருக்காது, இல்லைன்னா உணர்ச்சி குறைந்து இருக்கும்.
சில பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கை வீக்காக இருக்குது, இல்லை கால் வீக்காக இருக்குது, மருத்து இருக்குது, உணர்ச்சி கம்மியாக இருக்குன்னுவாங்க. அவங்களோட நரம்புகளை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அந்த நரம்புகள் வந்து தடித்து இருக்கும். அதுவும் லெப்ரஸியோட நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது வர ஃபைண்டிங்கு. அதே மாதிரி நம்ம தோல் பரிசோதனைக்கு அனுப்புகிறோம். அந்த ஸ்மியர் டெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து இந்த பாக்டீரியா பாசிட்டிவாக வரவங்களும் இதோட முக்கியமான ஒரு கிளினிக்கல் சைன் நமக்கு. இந்த தொழுநோய் வந்து எத்தனை வகைகள் இருக்குது? இந்த தொழுநோய் வந்து பாதிப்பை பொறுத்து இதை வந்து நாங்கள் 2 வகைகளாக பிரிக்கிறோம். நோய்க்கிருமி குறைந்த வகை, நோய்க்கிருமி நிறைந்த வகைன்னு நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். அது 2 வகைகளாக இருக்குது. குறைந்த வகை அப்படின்னா அது எவ்வளோ களவு போனால் அது குறைந்த வகை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எவ்வளோ களவு போனால் அது நிறைந்த வகை அப்படின்னு நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணுறீங்க? நோய் பரவி இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து இதை எத்தனை இடங்களில் பரவி இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். எத்தனை நரம்புகள் பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து இந்த நோய் தேமல், வெளிர்ந்த சிவந்த உணர்ச்சியற்ற தேமல் உடம்புல வந்து ஒரு நோயாளிக்கு எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்து 5 தேமல் வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து நோய்க்கிருமி குறைந்த வகையில் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே. 5 தேமலுக்கு மேலே, அதாவது 5 இடத்துக்கு மேலே பரவி இருக்கிறவங்கள வந்து நோய்க்கிருமி நிறைந்த வகையில் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே புறநரம்புகள் வந்து ஒரு நரம்பு பாதிச்சிருக்கு அப்படின்றவங்கள நோய்க்கிருமி குறைந்த வகையில் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு நரம்புக்கு மேலே பாதிச்சிருக்கு அப்படின்னா நோய்க்கிருமி நிறைந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பரிசோதனையில் அந்த பாக்டீரியாவை நம்ம ஸ்மியர் பாசிட்டிவ்னு நாங்கள் சொல்லுவோம். அது பாசிட்டிவ் வரவங்களையும் நோய்க்கிருமி நிறைந்த வகை தோல் பரிசோதனையில் ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து பார்த்து நோய்க்கிருமி நிறைந்த வகையும் நம்ம வந்து நிறைந்த வகையில் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக இருக்கவங்களையும். ஓகே மேம். ஸோ இந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன? இந்த நோயை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த நோயோட தாக்கம் இருக்கும். ஓகே. இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 95% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்கிறதுனால யாருக்குமே இந்த நோய் வந்து இது வர்றது கிடையாது. ஓகே. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சவங்கள தான் இந்த நோய் வந்து பாதிக்கும். அது ஒரு சிவந்த அல்லது வெளிர்ந்த அவங்களுக்கு இருக்கிற தோலை விட அந்த தேமலோட கலர் வந்து செவந்திருக்கலாம், இல்லை வெளிர்ந்து இருக்கலாம். அதில் உணர்ச்சி குறைவாகவோ உணர்ச்சியே இல்லாமலையோ இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா தோல் வந்து பளபளப்பு, எண்ணெய் தடவியது போன்ற பளபளப்பு இருக்கலாம், புருவத்தில் முடி உதிர்ந்திருக்கலாம், காதுகளில் முடிச்சு போல் இருக்கலாம், கை கால்களில் வந்து மருத்து உணர்ச்சி கம்மியாக இருக்கலாம், நாள்பட்ட புண் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கூட நாம் வந்து மருத்துவ ஆலோசனைக்கு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே மேம். ஒருவேளை இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து எப்படி பரவுது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு? அதாவது இந்த நோய் வந்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்கும்போது, சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருக்கும்போது, அவங்க தும்மும் போது இருமும் போது அந்த காற்றின் வழியாக அந்த சளியில் அந்த நீர்த்திவிளைகள் காற்றின் மூலமாக மற்றவருக்கு ரீச் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்களாக இருக்கும்போது இந்த நோய் வந்து தாக்கத்தை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்படியே அந்த நபர்களோட நம்ம கூட இருக்கும்போது நமக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்ததுன்னா அதோட தாக்கம் நம்மளுக்கு இருக்காது. ஓகே. இந்த நோய் வந்து பரம்பரையாக பரவுற ஒரு நோயா மேம்? இல்லை, பரம்பரையெல்லாம் வர நோயெல்லாம் கிடையாது. இந்த நோய் வந்து யாருக்கெல்லாம் வரும்? இப்போ வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்னா குழந்தைகளுக்கு அதிகமாக வந்து அவங்க இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு மேம்? அதாவது இவங்க வந்து குழந்தைங்களுக்கு வரலாம், இல்லை வயதானவர்களுக்கு வரலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் வரலான்ற ஒரு தெளிவு வந்து சொல்ல முடியல. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கிற யாருக்கு வேணாலும் இந்த நோயோட தாக்கம் இருக்கும். ஓகே மேம். ஒருவேளை நம்மளுக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அறிகுறிகள் சொன்னீங்க, எப்படி வந்து நம்ம இதுதான் அப்படின்னு உறுதி பண்ணுறது? நமக்கு நாம் இப்போ சொன்ன அறிகுறிகள் இருக்கிறவங்க மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். மெயினாக மருத்துவ ஆலோசனைக்கு வரும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே இதுக்கான ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்படுது. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போகலாம், அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு போகலாம், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு போகலாம். அங்கே போய் இவங்க முதல்ல மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கணும். மருத்துவ ஆலோசனையில் அவங்க மருத்துவர் பார்த்துட்டு இந்த நோய் தானா இல்லையா அப்படின்றத உறுதி செய்த பிறகு இதற்கான சிகிச்சைகள் எல்லாமே
இலவசமாக அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போது இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதுக்கான சிகிச்சை முறையும் இதுக்கான சிகிச்சையுமே எங்கே கிடைக்கிது மேம்? இதுக்கான சிகிச்சை முறைன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து கூட்டு மருந்து சிகிச்சை கொடுக்குறோம் நாங்கள். கூட்டு மருந்து அப்படின்னா ஒரு 3 மருந்துகள் சேர்ந்து நம்ம வந்து இதை ட்ரீட்மெண்ட்டுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையுமே இலவசமாக மக்களுக்கு கிடைக்கிது. ஒருவேளை இந்த சிகிச்சையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிகிச்சை காலம் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? அது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நோய் கிருமி குறைந்த வகையாக இருக்கிறவங்களுக்கு 6 மாத காலமும், நோய் கிருமி நிறைந்த வகையில் இருக்கிறவங்களுக்கு 1 வருட காலமும் நம்ம வந்து சிகிச்சையாக கொடுக்குறோம். இந்த தொழுநோயினால் நம்ம உடலில் இழப்பு வரதை எப்படி தடுக்கிறது? அதாவது தொழுநோய் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு அச்சம் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த ஊனங்கள் தான். இந்த நோயை பற்றிய நல்ல விழிப்புணர்வோட ஆரம்ப நிலையில் வரவங்களுக்கு நம்ம வந்து ஆரம்ப நிலையிலே சிகிச்சை கொடுத்து நல்லா தடுக்க முடியும். அதே மாதிரி நோய் பரவுதலையும் சமுதாயத்தில் வந்து இப்போ ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நோய் பரவுறதையும் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ ஆரம்ப நிலை சிகிச்சை உடல் ஊனத்தை தடுக்கும். ஒருவேளை இந்த ஆரம்ப நிலையில் அவங்க எடுத்துக்க தவறிட்டாங்க, அவங்களோட உடலில் வந்து இழப்பு வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியுமா? ஆரம்ப நிலை சிகிச்சை வராமல் ஊனமுற்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா முதல்ல அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சிடுறோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க எந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வந்தாங்களோ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு அதற்கான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஸ்பெஷல் மருந்துகளும் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்து ஃபர்தராக அதிகமாகாமல் கவனித்து சிகிச்சை முடித்த உடனே அவங்கள மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை மையங்களுக்கு அனுப்பி அந்த மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வச்சு அந்த ஊனத்தை நம்மளால் திருப்பி அந்த பேஷண்ட்டுக்கு கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிற நோயாளிகளுக்கு அரசாங்கம் வந்து பராமரிப்பு உதவித்தொகையாக ஒரு 12,000 ரூபாய் அந்த பேஷண்ட்டுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடுன்னு சொல்கிற ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு 12,000 ரூபாய் அவங்களுக்கு உதவித்தொகையாக கிடைக்கிது, பராமரிப்பு உதவித்தொகையாக. இப்போ தொழுநோய் வந்தவங்க இந்த பாகங்கள் இழந்த நபர்கள் இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம வந்து ஊனம் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை சில பேருக்கு வந்து தோலில் வந்து வெள்ளையாக இருக்கும், சில விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தடுப்பு மாதிரி இருக்கும், இது எல்லாமே தான் வந்து ஊனமில் வருமா மேம்? இல்லை, இந்த தேமல் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஆரம்ப அறிகுறிகளாக தான் நம்ம சொல்கிறோம். இந்த ஆரம்ப அறிகுறிகளை கவனிச்சிக்காமல் விட்டுற பேஷண்ட்டு இருக்காங்க, நோயாளிகள் இருக்காங்க. ஏன்னா இதில் உணர்ச்சியே இல்லைன்றதுனால அவங்க வந்து அதை கொஞ்சம் அலட்சியப்படுத்தி பொறுமையாக வந்து மருத்துவ ஆலோசனைக்கு வராங்க. அதுக்குள்ளே வந்து சில ஊனங்கள் ஏற்படுது. அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து 2 விரல் மட்டும் மடங்கி இருக்கும் கையில், இல்லை மொத்த விரல்களுமே மடங்கி இருக்கும், மணிக்கட்டு துவண்டு இருக்கும், காலில் வந்து மூட்டு துவண்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற லேட்டாக அவங்கெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் நோயை வந்து கொஞ்சம் இந்த அறிகுறிகளை கவனிக்காமல் அவங்க லேட்டாக வந்து ரிப்போர்ட் ஆகிறவங்களுக்கு தான் நம்ம இந்த போன்ற ஊனங்கள் இருக்குது. ரொம்ப குறைவாக இந்த ரோட்டில் உட்காந்து யாசகம் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த கை ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவங்கெல்லாம் வந்து இதுக்கான மருந்து இதுதான், இந்த நோய்க்கான மருந்து இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்த நோயாளிகள். ஆனால் இதோட கூட்டு மருந்து சிகிச்சை அப்படின்ற ஒரு 3 மருந்து நம்ம சேர்த்து இதுக்கு சிகிச்சையாக கொடுக்குறோம் ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து உடல் ஊனங்கள்லாம் வரல லெப்ரசி பேஷண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே பொது சுகாதாரத்துறையோட களப்பணியாளர்களோட கண்காணிப்பிலேயே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கையில் ஒரு புண்ணு மாதிரி வருது, சூடுபட்டது தெரியாமல் இருக்கும், அந்த டைம்லேருந்தே நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்குறோம். இப்போது அவங்களுக்கு இந்த கையில் அப்படி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்க மேம், இது வந்து எப்படி இது மறைஞ்சிருமா இல்லை என்ன ஆகும்? இது வந்து ஆக்சுவலாக அந்த எலும்பு வந்து அந்த பாக்டீரியாவால் பாதிக்குது. ஓகே. பாதிக்கிறதுனால அந்த விரலோட எலும்புகள் எல்லாம் அழுகி இதுவாகிடும், அப்சார்ப் ஆகிடும் உள்ளுக்குள்ளே அப்சார்ப் ஆகிடும். இன்னைக்கு வரைக்கும் பயந்துன்னு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக திரைப்படங்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா லெப்ரசி ஸ்ப்ரெட் ஆகிற இதை வந்து தவறாக காமிச்சிட்டாங்க. அது கூட ஒரு ரீசன் தான். ஏன்னா ஒரு நோயினா அதை பற்றி வந்து ஒரு தெளிவான விழிப்புணர்வு இருக்கணும்.
விழிப்புணர்வு இருந்தால் தான் அவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸோட நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. அதை ஒரு பால்வினை நோய் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருக்குது இந்த டிசீஸ் பற்றி. இன்றைக்குமே நம்ம பேசுகிறனா ஒரு 4 பேர் கேட்டு ஓ இவ்வளோதானா பரவாயில்ல எதிர்ப்பு சக்தி, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்தவங்க கூட இதை கேட்கலாம். அவங்க வந்து ஓ நமக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியால் தான் வந்தது, நம்மக்கிட்ட ஒன்றும் அது குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. எஸ் மேம். மேம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தொழுநோயினால் இழப்பு உண்டானவர்களுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கான உதவித்தொகை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த தொழுநோயினால் இழப்பு உள்ளவங்களுக்கு வந்து அரசுனால என்ன உதவித்தொகை வந்து வழங்கப்படுது? அதாவது தொழுநோயால் ஒரு ஊனம் இருந்து அந்த ஊனத்தை வந்து மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை செஞ்சு கரெக்ட் பண்ண முடியாத ஊனங்கள் இருக்கலாம். ஓகே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 40% ஊனம் இருந்தாலே அரசு வந்து 2000 ரூபாய் உதவித்தொகை ஒவ்வொரு மாதமும் வழங்குறாங்க. ஓகே மேம். ஒரு நபருக்கு வந்து இப்போ தொழுநோய் இருக்குது அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட நம்ம வந்து சேர்ந்து வசிக்கலாமா மேம், இல்லை அவங்கள வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி வைக்கணுமா? தாராளமாக அவங்களோட சேர்ந்து வசிக்கலாம். ஏன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி இது வந்து மிக குறைந்த அளவில் பரவக்கூடிய ஒரு நோய் தான். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காதவங்க பல வருடங்கள் சேர்ந்து இருந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நோய் தொற்று இருக்கும். அதனால் இவங்க தாராளமாக நம்ம ட்ரீட்மெண்ட்டு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் எடுத்துக்கிட்டு தாராளமாக குடும்பத்தோடையே வசிக்கலாம். ஓகே. ஒரு நபருக்கு தொழுநோய் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து மறுவாழ்வு விடுதிக்கு நம்ம அனுப்பலாமா? அவங்கள தேவையில்லை. அவங்கள வந்து மறுவாழ்வு விடுதிக்கு அனுப்பணுன்ற அவசியமே இல்லை. தாராளமாக அவங்களும் மற்ற குடும்ப நபர்களோட சேர்ந்தே இருக்கலாம், சிகிச்சையும் மேற்கொண்டுக்கலாம், அவங்க சேர்ந்தும் குடும்பத்தோடே இருக்கலாம். மறுவாழ்வு இல்லத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுவே அவங்க ஒரு ஆதரவற்றவராக இருக்காங்க, அவங்களுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னும்போது நம்ம அரசோட மறுவாழ்வு இல்லங்கள் இருக்குது. அங்கே போனால் அவங்களுக்கு வந்து அங்கே தங்குமிடம், உணவு, மருத்துவ சிகிச்சைகள் எல்லாமே இலவசமாக அரசாங்கம் கொடுக்குறாங்க. மேம், இந்த தொழுநோய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருத்தர் தும்மும் போது இருமும் போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் அந்த நீர்த்திவளைகள் வழியாக காற்றில் பறந்து மற்றவங்களை இந்த நோய் கிருமி சென்றடையுது. இதையே அவங்க வந்து தும்மும் போது இருமும் போது பாதுகாப்பு வழிமுறைகள் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப கம்மி. இன்னொன்று வந்துட்டு ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இந்த தொழுநோய் சிகிச்சை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா இந்த தொழுநோய் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே அவங்க வந்து அந்த நோய் கிருமி நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த தொற்று வகையே ஃபுல்லாகவே அவங்களுக்கு மறைஞ்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் ஒருத்தருமே அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இருமும் போது அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்வது எல்லா நோய்களிலுமே நல்லது. நம்ம வந்து கோவிட் அப்போல்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் தான், நம்ம இதுக்காக தான் மாஸ்க்கு எல்லாமே போட்டோம். ஸோ யார் ஒருத்தருமே தும்மும் போது இருமும் போது அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்கிறது வந்து சுற்றி இருக்கிறவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல இதுவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த தொழுநோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க நபர் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக இருக்கும் பட்சத்தில் அவங்க உபயோகப்படுத்தின ஒரு பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா? அவங்க கூட நம்மளால் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுமா? அவங்க வந்து யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். அவங்களோட எல்லா விதத்துலேயுமே நம்ம ஒன்றி உறவோட இருக்கலாம், அவங்களோட ஷேர் பண்ணலாம், அவங்களோட ட்ராவல் பண்ணலாம், அவங்களோட ஹேண்ட் ஷேக்கிங் பண்ணலாம், அரவணைத்து போகலாம் அவங்கள. இதனாலலாம் இந்த நோய் பரவாது. யூஸ்வலாக அந்த நீர் வடிகிறது வழியெல்லாம் நமக்கு வந்து நோய் பரவுதல் கிடையாது. அதாவது தும்மும் போது இருமும் போது வர அந்த பேசிலை, அந்த பாக்டீரியா காற்றுல பரவும் போது அது யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்கள போய் இருக்கோ ரீச் ஆகுதோ அவங்களுக்கு வேணால் இது வரலாமே தவிர, ஸோ இதனாலலாம் நமக்கு அந்த நோய் பரவுதல் கிடையாது. இப்போ நமக்கு வந்து இந்த கூட்டு மருந்து சிகிச்சைக்கு முன்னாடி 10,000 பேரை எக்ஸாமின் பண்ணால் அரௌண்டு 118 பேர் தொழுநோய் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இந்த கூட்டு மருந்து சிகிச்சை வந்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ 10,000ல் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்ற நிலைமையை நம்ம எங்களோட பொது சுகாதாரத்துறையின் களப்பணியாளர்கள், மருத்துவர்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம், கால அவகாசம் வந்து குறைந்தபட்சமாக இருந்தால் 6 மாதம், நிறைந்தவையாக இருந்தால்
1 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கா மேம்? வாய்ப்பு இருக்குது. அதாவது ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் முடித்தவங்க திரும்பி புதுசாக ஒரு தேமல் இருக்குது, இல்லை கையில் ஏதாவது உணர்ச்சி கம்மியாக இருக்குது, காலில் உணர்ச்சி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி எந்த அறிகுறிகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டா நம்ம வந்து அதை பார்த்து அவங்களுக்கு சரியான சிகிச்சை வழங்க முடியும். இப்போ இந்த தொழுநோய் வந்தவங்க வந்து திருமணம் செய்து கொள்ளலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதோ எப்போனாலும்? இல்லை, தாராளமாக அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். அதிலலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஓகே மேம். சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே இஷ்யூ கிடையாது. தாராளமாக அவங்க திருமண வாழ்க்கை ஒரு நார்மலாக மற்றவங்க மாதிரியே திருமணம் செய்து கொள்ளலாம், குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதில் வந்து சிகிச்சை மேற்கொண்ட அனைவருமே திருமணம் செய்துக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். அதுக்கு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் நம்ம நார்மலாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். ஆமாம், நார்மல் லைஃப் தான், இயல்பான எல்லா விதமான இதுவுமே அவங்க பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமனுக்கு தொழுநோய் இருக்கும் பட்சத்தில் அது வந்து குழந்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரி ஒரு பரவுதல் கிடையாது. தாய்கிட்ட இருந்து சேய்க்கு பரவுற மாதிரி எதுவுமே இல்லை. மேம், இந்த தொழுநோய்க்கான தடுப்பூசி இருக்கா? இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவிலே கண்டுபிடிச்சிருக்கிற எம்ஐபி தடுப்பூசி வந்து லெப்ரசிக்கு தொழுநோய்க்கு இருக்குது. இதை வந்து சில மாநிலங்களில் வந்து இப்போது ஆய்வில் இருக்குது. ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கிற சில இடங்களில் இப்போ அது ஆய்வில் இருக்குது. ஆய்வுக்கு பிறகு வந்து அறிக்கை வந்த பிறகு இந்த தொழுநோய் தடுப்பூசி பற்றி தெளிவான ஒரு புரிதல் இருக்கும். ஓகே மேம். இதை வந்து நாங்கள் கொடுக்கும்போது ஜென்ரலாக வந்து இந்த எம்ஐபி தடுப்பூசி கூட கொடுக்கும்போது நாங்கள் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு ஒரே ஒரு டோஸ் ரிஃபாம்பிசின் மாத்திரை இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் கான்டாக்டில் இருக்கிற ஃபேமிலி கான்டாக்ட்ஸு, பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸு, அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டோஸு ரிஃபாம்பிசின் மாத்திரை கொடுக்குறோம். அந்த ரிஃபாம்பிசின் மாத்திரையோடு சேர்த்து கொடுக்கும்போது இந்த வேக்சின் வந்து இன்னமுமே எஃபெக்டிவாக இருக்குது. மேம், இந்த தொழுநோயை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது? ஏன்னா இந்த தொழுநோய் அப்படின்னு சொன்னாலே மக்கள் வந்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஸோ இதுக்கான அவேர்னஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? முதல்ல இருந்ததை விட இப்போ விழிப்புணர்வு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இன்னமுமே இதை பற்றி ஒரு அச்சமும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த அச்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நோய் வந்து எப்படி பரவுது, இதுக்கான காரணங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னுமே கொஞ்சம் ரீச் ஆனால் அவங்க வந்து அச்சம் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆரம்பத்திலே வந்து சிகிச்சை மேற்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா திரைப்படங்களில் வந்து இந்த நோய் பரவுதலை வந்து ஒரு பால்வினை நோய் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, அதுதான் மக்கள் மத்தியில் வந்து இதுவாக இருக்குது. அதே மாதிரி ஒருத்தரை சபிக்கும் போது கூட இந்த நோய் வரணும் அப்படின்னு சபித்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த நோயை வந்து இப்போ வந்து நம்ம டெங்கு காய்ச்சல் பற்றி பேசினோம்னா மக்கள் எல்லாருக்குமே அந்த தண்ணியை மூடி வைக்கணும், அந்த அவேர்னஸ் இருக்குது. இந்த கொசு வளர விடக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது. அது மாதிரியே இந்த நோயை பற்றியும் இது ஒரு பாக்டீரியாவால் தான் வருது, அதுவுமே மிக குறைந்த தொற்றும் வகையான நோய் தான் இது, அதனால் இந்த நோய் வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்கள தான் பாதிக்குதே தவிர இது ஜென்ரலாக வந்து வேறு எதுவுமே இதுக்கான ரீசன்ஸு காரணங்கள் கிடையாது. இதெல்லாம் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே வந்து வாலண்டியராக வந்து ஆரம்ப நிலை சிகிச்சைக்கு வருவாங்க. இந்த தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு வந்து கிராம மக்களுக்கு எப்படி போய் ரீச் ஆகுது மேம்? இப்போ பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட இந்த தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம பொது சுகாதாரத்துறையில் உள்ள அனைத்து களப்பணியாளர்களும் ஒவ்வொரு நாளும் மக்கள் கூடும் இடங்கள் இந்த நோயை பற்றி ஒரு தெளிவான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு எல்லா பள்ளிகளிலுமே லெப்ரசி பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்கள் எல்லாரையுமே நாங்கள் தோல் பரிசோதனை பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி கல்லூரிகளிலையும் இது பற்றி விழிப்புணர்வு அவேர்னஸ் குவிஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி வினாடி வினாலாம் கண்டக்ட் பண்ணி அங்கே வந்து சஸ்பெக்ட் அதாவது டவுட் இருக்கிறவங்கள அங்கே பரிசோதனை பண்ணி அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு சிகிச்சை கொடுக்கறது. அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள் இருக்குது, வேரியஸ் அதர் ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அங்கே எல்லாத்துலேயுமே பீரியாடிக்காக எங்களோட பொது சுகாதாரத்துறையின்
களப்பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆய்வு மேற்கொண்டு அவங்களுக்கு விழிப்புணர்வும் தோல் பரிசோதனையும் செய்கிறாங்க. மக்கள் கூடும் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம போயிட்டு லெப்ரசி பற்றிய விழிப்புணர்வு கொடுக்குறோம். அதே மாதிரி அங்கேயே வந்து பரிசோதனைக்கு வரவங்களையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் கொடுக்குறோம். எங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு கேஸ் ரிடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னு பிஹெச்சி வைஸ் நம்ம வந்து விழிப்புணர்வு வந்து தீவிரப்படுத்தியிருக்கோம். நாங்கள் எல்லா இடங்களிலுமே ரெகுலராக அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஃபேக்ட்ரிஸில், மற்ற நம்ம புலம்பெயர் தொழிலாளர்கள்னு சொல்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புள் நிறைய பிளேசஸில் இருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், லெப்ரசி பற்றிய விழிப்புணர்வும் கொடுத்து அவங்கள அங்கேயே பரிசோதனை பண்ணி அதில் நோய் எது இருந்தால் அவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே மேம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ டெக்ஸ்டைல்ஸு, நம்ம இந்த துணி கடைகள் எல்லாமே, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து எங்களோட களப்பணியாளர்கள், பொது சுகாதாரத்துறையின் களப்பணியாளர்கள் வந்து ரெகுலராக போயிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கிறவங்கள அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாரையுமே எக்ஸாமின் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே மேம். ஸோ விழிப்புணர்வும் ஆய்வுகளும் மாவட்டத்தின் அனைத்து பகுதியிலையுமே ரெகுலராக போயிட்டுருக்கு. இந்த தொழுநோய் வந்து யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கோ, அதாவது உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே வருமா? இயற்கையாகவே நம்ம எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு சில பேருக்கு ரொம்ப குறைஞ்சி இருக்கும். இப்போ எனக்கு லோ இம்யூனிட்டி பவர்னு வச்சுக்கலாம் மேம். இப்போ நான் இங்கே இருக்கேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறதுனால எனக்கு அது வருது. எல்லாருக்குமே ஆக்சுவலாக இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 95% வந்து ப்ரொடெக்டட் தான். இதை வந்து எங்கள் களப்பணியாளர்களே நாங்கள் வந்து சொல்லுவோம். ஏன்னா லெப்ரசியில் வந்து 30 வருஷமாக வேலை செஞ்சு ஒருத்தருக்கு கூட வரலைன்ற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. 10,000ல் 118 பேர்னு இருந்த நிலைமையிலேருந்து அவங்களாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போது 10,000ல் ஒருவர் கூட இல்லைன்ற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் 30 வருஷமாக வேலை பார்த்துட்டு யாருமே இந்த டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டதாக இல்லை. வெரி ரேர், யாராவது மேபி 1 or 2 இருந்திருக்கலாம். மெஜாரிட்டி நாட் எஃபெக்டட் தான். ஜென்ரலாக வந்து இது காற்றுல இருக்குது. நம்ம அன்ட்ரீட்டட் பேஷண்ட் காஃப் பண்ணும்போது, இருமும் போது, தும்மும் போது இது காற்றுல வந்து கலக்குது இந்த பைசிலை. அதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்க கிட்டேருந்து தான் நான் வருது. அதை தான் நான் அன்ட்ரீட்டடுன்னு சொல்கிறேன். சிகிச்சை மேற்கொள்ளாத நோயாளிகள் தும்மும் போது, இருமும் போது இந்த காற்றுல இந்த பேசிலை வருது. அந்த பேசிலைக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருந்தீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்திருந்தா மட்டும்தான் இந்த நோயோட தாக்கம் இருக்குமே தவிர மற்றபடி இந்த நோய் வந்து தாக்காது, யாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த நோய் வந்து விலங்குகள் மூலமாக நம்மளுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விலங்குகள்கிட்ட இருந்து இந்த நோய் பரவன் தான் எந்த விதமான ஆய்வுகளும் இதுவும் கிடையாது. ஆனால் சவுத் அமெரிக்காவில் வந்து நமக்கு ஆர்மிடெலோ அப்படின்ற ஒரு வகையான பாலூட்டி, 9 பேண்டட் ஆர்மிடெலோ நம்ம அந்த அனிமலை சொல்கிறோம். அந்த ஆர்மடிலோலேருந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி கேசஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ வந்து இந்த நோய் கிருமி ஒருத்தரோட உடம்புல போய் அந்த நோய் வெளியே அவங்களுக்கு அறிகுறிகளை ஏற்படுத்துறதுக்கு 6 மாதத்துலேருந்து 20-25 வருஷம் கூட ஆகலாம். ஓகே. ஏன்னா இது மிக குறைந்த வகையில் தொற்றக்கூடிய ஒரு நோய். அவங்களோட எதிர்ப்பு சக்தியை வச்சு இவங்க வந்து இந்த நோயோட தாக்கத்துக்கே ஆட்படாமையும் போகலாம். சில நேரங்களில் இது வந்து 6 மாதத்துலேருந்து 25 வருஷம் கழித்து கூட நோயோட அறிகுறிகள் வரலாம். நோய் கிருமி போனதுலேருந்து ஒரு 20 வருஷம் கழித்து கூட அவங்களுக்கு அறிகுறிகள் வரலாம். மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது இப்போ இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போது பணியாளர்கள் வந்து வீட்டுக்கே வந்து பார்ப்பாங்க. அந்த தோல் பரிசோதனை எப்படி செய்வாங்க மேம்? அவங்களுக்கு பார்க்கும்போதே விசிபிளாக அவங்களுக்கு அந்த தேமல் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்களா? ஆமாம், அதாவது எப்படின்னா அவங்க மேக்சிமம் தோல் வந்து பரிசோதனை பண்ணும்போது அதில் ஏதாவது தேமல் இருக்குது, அந்த தேமலில் உணர்ச்சி இல்லாமல் இருக்குது, இல்லை தொழுநோயோட ஆரம்ப அறிகுறிகள்னு நம்ம சொன்ன காதுகளில் முடிச்சு மாதிரி இருக்கிறது, புருவத்தில் முடி உதிர்ந்து இருக்கிறது, தோலில் பளபளப்பு, எண்ணெய் தடவி இது போன்ற பளபளப்பு இருக்கிறது, கை கால் வந்து மறுத்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு வேலையை
அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது, இது எல்லாமே அவங்க வந்து அந்த பர்சனோட ஆரம்ப அறிகுறிகளாக நோட் பண்ணி நாம் என்ன பண்ணுறோன்னா அவங்கள பக்கத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ அரசு மருத்துவமனைகளுக்கோ அனுப்பி பரிசோதனை மேற்கொள்ள வைக்கிறோம். டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் பார்த்துட்டு பரிசோதனை பண்ணி ஆலோசனை கொடுத்து அது தொழுநோயாக இருந்தால் அங்கேயே சிகிச்சையும் ஆரம்பிச்சிருவாங்க. சரி மேம். இப்போ தொழுநோய் வந்தவங்களுக்கு வந்து இந்த தேமல் இருக்கிறது, அப்புறம் நீங்கள் சொன்னீங்க முடி வந்து உதிரும், அந்த தேமலில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்க சிகிச்சை எடுத்துட்டதுக்கப்புறம் அவங்க குணமாயிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் வந்து அவங்களுக்கு அந்த புருவத்தில் அந்த முடி வளருமா? அந்த தேமலில் வந்து அவங்களுக்கு உணர்ச்சி இருக்காதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது திருப்பி உணர்ச்சி வருமா மேம்? அது வந்து சிகிச்சை முடித்த எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து ஓரளவுக்கு ரீகெயின் ஆகும், சில பேருக்கு வராமையும் இருக்கும். அது வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. அதே மாதிரி கலர் சேஞ்சஸ் கூட ஓரளவுக்கு நார்மல் கலருக்கு வர்றவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு அந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரிகிறதும் இருக்காங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஒரு சிலரை பார்க்கும்போது என்டையராகவே அவங்களுக்கு வந்து வெள்ளையாக இருப்பாங்க, இல்லைனா வந்து முடியோடு சேர்த்து மொத்தமாகவே வெள்ளையாக இருக்க மாதிரி இருப்பாங்க மேம். சில பேர் வந்து ஒரு மாதிரி பிக்மெண்டேஷனாக ஒரு இடத்துல அவங்களோட கலரில் இருப்பாங்க, ஒரு இடத்துல ஃபுல்லாக அந்த ஸ்கின் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். இது வந்து பொதுவாகவே மக்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அது வெண்குஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து கடைசியில் இது போய் தொழுநோயில் போய் முடியுமா, இல்லை அது வேறு இது வேறு கம்ப்ளீட்டாக வேறையா மேம்? இல்லை, நீங்கள் சொல்கிற ஸ்கின் கம்ப்ளைண்ட் வேறு, ஓகே, தொழுநோய் வந்து வேறு. ஸோ இது வந்து வெண்குஷ்டம் வந்து தொழுநோயெல்லாம் மாறாது, அதனால் அது டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நேரில் பரிசோதனை பண்ணாமல் எந்த விதமான தெளிவான இதுவும் அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்க வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருக்கிற தோல் பிரிவில் போயிட்டு அதுக்கு ஆலோசனை மேற்கொண்டு சிகிச்சை பெறணும். இந்த தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தோட இலக்கு என்ன மேம்? இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 10,000 பேரில் வந்து இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்து தொழுநோயோடு இருந்தாங்க, பட் இப்போ வந்து <1 அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்லியிருந்தீங்க. பட் இதோட இலக்கு என்ன மேம் இப்போதைக்கு? இப்போ வந்து நம்ம தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தில் நம்ம 2027க்குள்ளே எலிமினேஷன் ஆஃப் லெப்ரஸியை 100% எல்லா லெவல்லையும், அதாவது ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக்கு, பிஹெச்சி லெவல் எல்லா இடத்துலையுமே பண்ணணும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியோட அனைத்து விதமான விழிப்புணர்வும் நோய் கண்டுபிடிப்பு முகாம்கள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஓகே மேம். இந்த தொழுநோயினால் இந்த உலகத்திலே அதிகம் பாதிக்கப்படுற மக்கள் வந்து யார்? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 லட்சம் நியூ கேசஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோன்னா அது 60% ஆஃப் த கேசஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இருக்குது. ஓகே. ஸோ நம்மளோட இந்த தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த தொழுநோயால் ஒருத்தர் கூட ஊனமுடக்கூடாது, எல்லாரையும் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சு சிகிச்சை மேற்கொண்டு ஊனத்தை தடுக்கணும். எஸ்பெஷலி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கூட லெப்ரஸினால் ஊனமுறவே கூடாது அப்படின்ற தீவிர நடவடிக்கையில் எல்லா விதமான நடவடிக்கைகளும் போயிட்டுருக்கு. இந்த தொழுநோயினால் உயிர் சேதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? இல்லை, தொழுநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு உயிர்கொல்லி நோயெலாம் கிடையாது. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, சிகிச்சை வராதவங்க எல்லாருமே ஊனமுட்டுறாங்க. ஓகே. ஊனத்தினால் வர பாதிப்புகளும் பக்க விளைவுகளும் தான் இருக்கே தவிர மற்றபடி இது ஒரு உயிர்கொல்லி நோயெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு நோயாளியே நம்ம கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு வந்து சரியான மருத்துவ ஆலோசனை வழங்கி அவங்களுக்கு இலவசமாக கூட்டு மருந்து சிகிச்சை அனைத்து மருத்துவமனைகளிலும் நம்ம அரசு மருத்துவமனைகளிலும் கொடுக்குறோம். இது இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் மட்டும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி உணர்ச்சி இல்லாத இருக்கவங்களுக்கு எம்சிஆர், ஸ்பெஷல் எம்சிஆர்னு சொல்லக்கூடிய மைக்ரோ செல்லுலார் ரப்பராலான பாத காலணிகள் வந்து வருஷத்துக்கு 2 கொடுக்குறோம். அந்த மாதிரி இன்சென்சிட்டிவ் ஃபீட்டு, அதாவது பாதம் மறுத்து போகிறது, உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உபகரணங்களும் அவங்க தேவைக்கு ஏற்ப, இப்போ ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கான உதவி தேவைப்படலாம், ஒரு சில பேருக்கு கையில் மறுத்து இருக்கிறதுனா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஹேண்ட் க்ளவுஸ், அந்த மாதிரி மூட்டு துவண்டு போகிறவங்களுக்கு ஸ்ப்ளிண்ட்டு, சில நேரங்களில் இந்த லெப்ரஸினால் பாதிக்கப்பட்டு புண்ணு ஏற்பட்டிருக்கும், அதுக்கு வந்து நாங்கள் செல்ஃப் கேர் கிட்டுன்னு அந்த புண்ணு இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம கொடுக்குறோம். இந்த கூட்டு மருந்து சிகிச்சையினால் இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு பின்விளைவு உண்டாகுமா?
கூட்டு மருந்து சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாகவே எல்லா மருந்துக்கும் ஏதாவது சில பக்க விளைவுகள் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு நாங்கள் மருந்து கொடுக்கும்போதே அவங்களுக்கு எல்லா விதமான மருந்துகளோட தாக்கத்தை பற்றி எல்லாமே அட்வைஸ் பண்ணிவிடுவோம். ஏதாவது பேஷண்ட் வந்து திடீர்னு அந்த மருந்து ஒத்துக்காமல் ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி மாதிரியோ இல்லை வேறு பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு எல்லோ கலராக யூரின் ஒரு மஞ்சள் கலராக சிறுநீர் போகிறது, இல்லை வேறு என்ன கம்ப்ளைண்ட்டு சொன்னாலோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பேஷண்ட்டை மருத்துவ ஆலோசனைக்கு அழைத்து பரிசோதனைகள் மேற்கொண்டு அதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சி என்ன அப்படின்றத நிவர்த்தி செய்த பிறகு மெடிசனை வந்து திருப்பி கண்டினியூ பண்ண வைப்போம். இப்போ இந்த கூட்டு மருந்து சிகிச்சையினால வந்து கர்ப்பிணி பெண்களுக்கோ இல்லை பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு விஷயமா மேம்? தாராளமாக இதை வந்துட்டு கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களும் இந்த கூட்டு மருந்து சிகிச்சையை மேற்கொள்ளலாம். அதுக்கு வந்து எதுவுமே பாதிப்பு எதுவும் இல்லை. மேம், இந்த தொழுநோய் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டறியறதுக்கு தாமதம் ஆகிறதுக்கான காரணம் என்ன? தாமதம் ஆவறதுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து இதை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து இது எல்லாரும் இது உணர்ச்சி இல்லாத தேமல் அப்படின்றதுனால இதை வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்திடுறாங்க ஆரம்பத்தில். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம அர்ஜெண்ட்டாக மெடிக்கல் ஹெல்ப்புக்கு போகணும் அப்படின்னா தான் நம்ம வந்து இமிடியேட் கன்சல்டேஷன் வருவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல, அது நரம்புகளை பாதித்து அதனால் ஊனத்தை ஏற்படுத்துகிற வரைக்கும் வந்து சில டைமில் டிலே பண்ணிடுறாங்க. இதில் அரிப்பு வலி அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால நமக்கு இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆகுறது லேட் ஆகுது. இந்த தொழுநோய் இருக்கும் பேஷண்ட் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவங்க வந்து சந்திக்கிறாங்க? பேஷண்ட்டை கண்டுபிடிக்கும் போதே நாங்கள் அவங்களுக்கு எல்லா விதமான செல்ஃப் கேர் ப்ராக்டிசஸ் பற்றியும், அதாவது சுய பாதுகாப்பு, அதாவது ஒரு பேஷண்ட்டை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களோட கையை பாதுகாக்கிறது எப்படி, காலை பாதுகாக்கிறது எப்படி, கண்களை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு எல்லாத்த பற்றியுமே பேஷண்ட்டுக்கு நாங்கள் அறிவுரைகள் சொல்கிறோம். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு பெண்கள் பாதிக்கும்போது அவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு சமையல் வேலை ஏதாவது செஞ்சிட்ருக்கும்போது கை மறுத்திருந்தா அவங்களுக்கு அந்த நெருப்போட தாக்கம், அந்த வெப்பத்தோட தாக்கம் தெரியாமல் அல்சர் மாதிரிலாம் வரலாம் கையில். ஓகே, அதெல்லாம் நாங்கள் முதல்லையே பேஷண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிடுறோம். இது மாதிரி உங்களுக்கு கை மறுத்திருக்கு, அதனால் நீங்கள் பாதுகாப்பான கையுறைகள்லாம் போட்டுக்கிட்டு தான் சமையல் அறையில் போயிட்டு சமையல் பண்ணணும். அதே மாதிரி வெப்பத்தை பார்த்தாலே கொஞ்சம் உங்களோட அனைத்து பாதுகாப்புகளையும் மேற்கொண்டு சரியாக வழிமுறையை ஃபாலோ பண்ணுறது முக்கியம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேஷண்ட்டுக்கு சொல்லிவிடுவோம். ஏன்னா இந்த புண்ணு தான் நாளைக்கு வந்து அவங்களுக்கு அனைத்து விதமான பாதிப்புகளுக்கும் காரணமாகுது. அதனால் நாங்கள் பேஷண்ட்டுக்கு வந்து ஆரம்பத்திலேயே இந்த மாதிரிலாம் இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா உணர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரியே இப்போ காலையுமே வந்து ஓவராக நல்ல ஒரு சன்லைட் இருக்கிற இதிலெல்லாம் நேரத்தெல்லாம் அதுக்குன்னு உரிய பாதுகாப்பு காலணிகள் இல்லாமல் போகக்கூடாது. காலில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க உணர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால எதிலாவது இடிச்சுக்கிட்டா கூட தெரியவே தெரியாது, அது புண்ணாக மாறின பிறகு தான் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஆரம்பத்திலே இந்த ஆலோசனைகள் எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்றோம். அதே மாதிரி கண்களையும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். சில பேருக்கு வந்து என்னாகும், இந்த நோயினால் கண்ணு சரியாக மூட முடியாதது, இல்லை வந்து முகத்தில் வந்து ஒரு பக்கமாக அந்த நரம்பு பாதிப்புனால அந்த பால்சி மாதிரி வர்றது, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே நம்ம பேஷண்ட்டுக்கு முதல்லையே கவுன்சிலிங் கொடுத்து உடனே வந்து நீங்கள் எங்களை பார்த்து அதுக்கு தேவையான அறிவுரைகளும் மருத்துவ சிகிச்சையும் பெற்று ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கணும் அப்படின்றது எல்லாமே நாங்கள் அந்த கவுன்சிலிங்லேயே சொல்லிவிடுவோம். இன்னொன்று வந்து இவங்க எல்லாருமே எங்களோட கண்காணிப்பில் தான், எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே எங்களோட பீரியாடிக்காக நாங்கள் அவங்கள பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆரம்ப நிலையில் எந்த விதமான ஒரு நரம்பு பாதிப்பையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தில் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? அதாவது நோயை வந்து நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த தீவிர விழிப்புணர்வு அதையும் வந்து பொது மக்கள் கூடுற எல்லா இடங்களிலும் லெப்ரசி பற்றிய அவேர்னஸ் நம்மளோட
களப்பணியாளர்களாக இருக்கட்டும், பொது சுகாதாரத்துறையில் இருக்கிற அனைத்து அலுவலர்களும் இதுக்கான நடைமுறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து லெப்ரசி அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கிற அந்த அச்சம் போகணும். இந்த இதுவும் ஒரு தோல் நோய் தான், இது வந்து ஒரு பாக்டீரியாவால் தான் வருது, இது வந்து நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்றதுக்கான ஒரு குற்ற உணர்வு எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த நோயோட எதிர்ப்பு சக்தி இல்லாதனால மட்டும்தான் இந்த டிசீஸ் வந்து வந்திருக்கு. இதுக்கு உரிய சிகிச்சை மேற்கொண்டால் இது குணமாயிடும், இதனால் வர ஊனத்தை தடுக்க முடியும் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு டிஃபார்மிட்டியே இல்லைன்ற நிலைமையை நம்ம வந்து முதல்ல ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த விழிப்புணர்வு அவங்க நல்லா தெரிஞ்சு அவங்களாவே இந்த அச்சம் இல்லாமல் ஆலோசனைக்கு வரும்போது நம்ம மருத்துவமனைகளுக்கு நம்ம வந்து நோயே இல்லைன்ற நிலைமையும் நம்மளால் ஏற்படுத்த முடியும். ஸோ இதில் வந்து பொதுமக்களோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அவங்களுக்கும் இந்த நோய் பற்றிய சரியான புரிதலை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஜென்ரலாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லாமே போயிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க அதுக்குன்ட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு தோலில் வர ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுத்த அவங்க வந்து ஆலோசனை எடுத்துக்கணும். இந்த தொழுநோய் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு பரவும், அதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர தானாக நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லையா? ஒருத்தர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்கும்போது, சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருக்கும்போது, அவரோட அந்த தும்மும் போது இருமும் போது வர நீர்த்திவிலைகளில் தான் அந்த பாக்டீரியா இருக்கும். தானாகவே ஒருத்தருக்கு வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் டிசீஸ் வந்து வராது, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொருவரும் எப்பவுமே நம்ம லெப்ரசியை மட்டும் மருத்துவ சேவை மட்டும் இல்லை, சமூக சேவையும் கூட அப்படின்னு. ஏன்னா இதனால் வந்து ஒரு குழந்தை ஊனமுடுறதோ இல்லை ஒரு பெரியவங்க ஊனமுடுறதோ தவிர்க்கப்பட வேண்டியது. ஸோ தவிர்க்கப்படணும் அப்படின்னா இதை வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஆலோசனை பெறணும். தோலில் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது, இந்த மாற்றத்துக்கு வந்து ஆலோசனை எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. அதை பொதுமக்கள் உபயோகப்படுத்திக்கணும். ஏன் வந்து அதை அலட்சியப்படுத்தணும், ஏன் லேட்டாக வரணும், ஏன் நரம்பு பாதிக்கணும், அதெல்லாம் வந்து பொதுமக்களோட ஒத்துழைப்பில் தான் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டு லெப்ரசியே இல்லை அப்படின்று தொழுநோய் இல்லாத இந்தியா படைக்கணும். அதுக்கு வந்து நமக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். இந்த வேண்டுகோளையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி மேம். நன்றி. இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நோயற்ற உலகம் படைப்போம் நிகழ்ச்சியில் அரசு மருத்துவ சேவை தொழுநோய் பிரிவின் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் துணை இயக்குனர் மருத்துவர் டி. கனிமொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.